தமிழ் கல்வி இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் 6th பார்த்தீங்கன்னா ஒரு பாரதிதாசன் கவிதை கொடுத்துருந்தாங்க. இங்கே கல்வி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் கவிதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பெரியார் கல்வி கற்றுட்டா வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னல்கள் இருக்காது அப்படிங்கன்னு சொன்னவர் பெரியாருங்க. அந்த பெரியாரோட கவிதை அதாவது கருத்துக்களை வந்துட்டு கவிதை வடிவில் தந்தவர் தான் பாரதிதாசனுங்க. அப்படி தான் வந்துட்டு இதில் தந்திருக்கிறார் ஒரு இது கவிதை. ஓகேங்களா, அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இயற்கை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா என்னை பற்றி இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோ அல்லது மனிதனோ அல்லது விலங்கோ பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட சொல்கிற மாதிரி கவிதை அமைஞ்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு அது வந்து பாரதிதாசன் கவிதை. ஓகேங்களா, ஏடெடுத்தேன் பார்த்தீங்களா, கவிதை பார்க்கலாங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதுன்று சொன்னது வான் பார்த்து இவர்கிட்ட வந்துட்டு அதாவது புத்தகத்தை எடுத்தோடனே வந்துட்டு என்ன எழுதுன்னு சொல்லிட்டு வானம் பார்த்து சொல்லுச்சு அப்படின்னு இவரை பார்த்து வானம் சொல்கிற மாதிரி சொன்னது வந்து பாரதிதாசன் கவிதைகள். ஓகேங்களா, ஓடையும் தாமரை பூக்களும் தங்களை ஓவியம் தீட்டுகன்னு சொல்லிட்டு என்றுரைக்கும் இவரை பார்த்துட்டு சொல்லுமாமா. ஓகேங்களா, ஓடையும் தாமரை பூக்களும் என்னை பற்றி வண்ணம் தீட்டுக, என்னை பற்றி கவிதை எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. காடும் கலனின வயலும், கார் அப்படின்னா வந்துட்டு மேகம், அதாவது மலை, கார்னா மலை, மேகம் முகில்னா மேகம், கார் முகிலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை கவர்ந்துட்டு எத்தனைக்குதாமா என்னை வந்துட்டு எழுது கவிதையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனைக்குது அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா, ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம், ஆடும் மயில் நிகர் அப்படின்னா சமமான பெண்கள் எல்லாம், அதாவது ஆடும் மயிலுக்கு சமமான பெண்கள்லாம் வந்துட்டு அன்பினை வந்துட்டு சித்திரம் செய்க, சித்திரம் அப்படின்னா வந்துட்டு உருவம் ஓவியம் அப்படின்னு நிறையா இது இருக்குது. சித்திரம் செய்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு சொல்லுதான், இவரை பார்த்து சொல்லுகுதான். ஓகேங்களா, இவரை பார்த்துட்டு இயற்கையோ பெண்களோ பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாரதிதாசன் கவிதைங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, சோலை குளிர்தரு தென்றல் வரும், சோலை குளிர்தரு தென்றல் வரும், வரும் வரும் அப்படிங்கிறதும் பசுந்தோகை மயில் வரும். ஓகேங்களா, வரும் அப்படிங்கிறதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இயற்கையும் விலங்கினங்களும் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதாவது பறவைகளும் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பாரதிதாசன் கவிதை. ஓகே, மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சிகளும், பருதி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஞாயிறு குறிக்குது, அதாவது சூரியனை கதிரவனை குறிக்குதுங்க. ஓகேங்களா, காட்சி தரும் வேலை சுமந்திரும் வீரர்கள் தோல் உயர் வெற்பு அப்படின்னா மலை என்று சொல்லி அவங்க என்னோட தோலெல்லாம் வந்துட்டு மலை மாதிரின்னு சொல்லிட்டு வரைக அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து சொல்லுது. ஓகேங்களா, இவரை பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டு பாரதிதாசன் கவிதைகள்னு சொல்லிடலாம். இந்த கோலங்கள் எல்லாம் வந்துட்டு மலையாய் வந்துட்டு கூவியதான். ஓகேங்களா, என்னை வந்துட்டு பற்றி எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததுலே இதிலெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இன்னலிலே தமிழ்நாட்டு மக்கள் துன்புறத்தை பற்றி எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டினோட இதை பற்றி அதாவது பெருமையை பற்றி அந்த இதெல்லாம் வந்துட்டு இலக்கியங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் வள்ளல்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது உடுமலை நாராயணகவி. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்துட்டு இன்னல்ல துயருட்டுருக்குறாங்க அப்படின்னு எழுதுனா இது வந்து பாரதிதாசன். ஓகேங்களா, இன்னல்ல தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழ் மக்கள் துயிருற்றிருந்தனர், அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கியின் ஆவியில் வந்து கலந்ததுவே, அதாவது அந்த காட்சியெல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து இரக்கமுண்டாக்கி ஆவினா உயிரில் வந்துட்டு கலந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கல்வி கற்றுட்டா வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படின்னு சொன்னது யாருங்க, பெரியார். ஸோ பெரியாரோட கொள்கையை இதில் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா, இன்பத்தல்மில் கல்வி யாவரும் கற்றவர் என்றொருக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் எஞ்சினில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும். ஸோ கல்விங்கிறது வந்துட்டு இருந்துச்சுன்னா ஏற்றத்தாழ்வு இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது அப்படின்னு சொன்னவர் பெரியார். அந்த பெரியாரோட கருத்துக்களை கவிதை வடிவில் வந்து பாரதிதாசன் தந்திருக்காரு. ஓகேங்களா, இதுதாங்க இதனோட மீனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். ஓகேங்களா, சொல்லும் எத்தனைக்கும் அப்படின்னா வந்துட்டு முயலும். ஓகேங்களா, எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்பு அப்படின்னா வந்துட்டு மலை. ஓகேங்களா, மலை, கலனி அப்படின்னா வந்துட்டு வயல், நிகர் அப்படின்னா சமம், பருதி அப்படின்னா வந்துட்டு கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் அப்படின்னா மலை மேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு சொல்லும் பொருளும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் பார்த்திங்க எதை பண்ண சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு கொஷின், அதாவது டிஎன்பிசி கொஷினில் கேட்கலாம். இதழாளர், கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்டவர் கவிஞராகவும் இருக்கிறாரு. இதழ் என்னங்க, முல்லை தொடங்கிய இதழ், குயில் அப்படிங்கிற இதழையும் நடத்தினார், அதில் இதழாளர். ஓகேங்களா, தமிழாசிரியர், அதாவது புதுவை கல்லூரியில் பார்த்திங்கன்னா 16 வயசுலேயே வந்துட்டு தமிழாசிரியராக போய் ஜாயின் பண்ணார். ஓகேங்களா, பல்கலைக்கழகத்தில். அது தமிழாசனுங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர்.
பாரதிதாசன். ஓகேங்களா. இவர் வந்துட்டு கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் இவற்றையெல்லாம் படைப்பதில் வல்லவர். ஓகேங்களா. பாண்டியன் பரிசு, இதெல்லாம் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, இது குடும்ப விளக்கு, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்ததாக வந்துட்டு கண்ணகி புரட்சி காப்பியம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இது வந்துட்டு எப்பவுமே வந்து பாரதிதாசன் கவிதைனா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க பாரதிதாசனோட நூல்கள் அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணகி புரட்சி காப்பியம், புரட்சி கவிஞர் என்றாலும் புரட்சி காப்பியம் அப்படிங்கிறதும் எழுதிக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இசை அமுது அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு வாழ்வில் செம்மையை செய்தவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்துட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. அதை தான் வந்துட்டு புதுவை அரசு பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்தா ஏற்றுருக்கு. ஓகேங்களா. வாழ்வில் செம்மையை செய்தவள் நீயே பார்த்திங்கன்னா இசை அமுதில் தான் இருக்குது. பிசிராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூலுங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு கொஸ்டினில் கேட்குற டிஎன்பிசி கொஸ்டினில் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. பிசிராந்தையார் வந்துட்டு எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. நாடக வகையை சார்ந்தது. அப்புறம் நிறைய இதை கொடுத்துட்டு எது வந்துட்டு எந்த நூல் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்துட்டு இது சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாங்க. ஓகேங்களா. பிசிராந்தையார் அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க. இதெல்லாம் பாட்டுக்குங்க ஒவ்வொன்றையும் என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா இந்த பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்துட்டு இந்த பாடல் இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா. தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்துட்டு இந்த பாடல் இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்னங்க, இந்த மாதிரி கொஷின் வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் எதுக்காக எது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க. மயில் தான் வந்துட்டு பெண்களுக்கு நிகராக சொல்லியிருப்பார். மலை அப்படிங்கிற சொல்லை குறிக்கிறது என்னங்க, வெப்பு அப்படிங்கிறத வந்துட்டு மலை அப்படிங்கிறது குறிக்கிறது. ஏடு எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தனர் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார்னா துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் அப்படிங்கிறது வந்து என்றுரைக்கும். ஓகேங்களா. கழனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கழனி அப்படின்னா என்னங்க, வயல். ஓகேங்களா. நிகர் அப்படின்னா வந்துட்டு சமம். ஓகேங்களா. பருதி அப்படின்னா வந்துட்டு கதிரவன், ஞாயிறு, இதெல்லாம். ஓகேங்களா. ஒரு திரிசொல்ல வந்துட்டு வரும்னு சொன்னாங்களா, ஒரு பொருள் பன்மொழி பல பொருள் ஒரு திரிசொல்ல குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது. முகில் அப்படின்னா மேகம். ஓகேங்களா. அழியா செல்வம். அழியா செல்வம் அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னங்க, கல்வி தான் வந்துட்டு அழியா செல்வம். ஓகேங்களா. பெற்றோர் வந்துட்டு ஒரு குழந்தைகளுக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய செல்வம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது கல்வி தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாடல் தாங்க இது. ஓகேங்களா. இது என்னன்னா 4 அடி கொடுத்துட்டாவது கல்வி இருக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படிங்கிறது 4 அடியாரும் கல்வியை பற்றி சொல்லியிருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ஹிண்ட். ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மூதுரையில் அதாவது மக்களையும் அதாவது கல்வியை கற்றோரையும் மன்னரையும் இது பண்ணிட்டு யார் சிறப்புடையவங்கன்னா கல்வி கற்றவங்க தான் அவங்களுக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து ஔவையார் சொல்லியிருப்பாரு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி 400 அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பழமொழி 400 முன்னுரையாரையன் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு அதாவது கல்வி கற்றவரை மட்டும் சொல்லியிருப்பாரு. அதாவது குறைவில்லாமல் கற்றவர் வந்து கல்வியுடையவர் தான் வந்துட்டு அறிவுடையவர். அவங்க வந்து எல்லா இதுலேயும் செல்லாத நாடு இல்லை, அதெல்லாம் வந்துட்டு தன்னோட நாடு தான் ஆகும். அதனால் அவங்களுக்கு ஆற்றுனா வேண்டுவது இல்லை, அதாவது கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது யார் கல்வி பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா 4 மணிக்கடிகை 6th ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது 4 மணிக்கடிகை 4 மணிக்கு விளக்கு வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுட்டு எதுக்கு எது விளக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தகைசால் புலவருக்கு தன்னோட புலவருக்கு வந்துட்டு என்னென்னா கல்வி தான் முக்கியம், அந்த கல்விங்கிறது என்ன அப்படின்னா அவங்க நல்லெண்ணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 4 அடியாரும் கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. 4 அடி அடித்தாவது கல்விக்கு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறத வச்சுட்டு 4 அடியார். ஓகேங்களா. புலி கோட்படா புளி டப்பாவில் தானேங்க செல்வம் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க அம்மா அப்பாலாம். ஓகேங்களா. அதாவது முக்கியமாக அம்மா வந்துட்டு புளி டப்பாவில் தான் சேர்த்து வைப்பாங்க. அதை போய் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு 4 அடி வைப்பாங்க. ஸோ வைப்புலி கோட்படான்னு சொல்லி ஆரம்பித்தாவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது 4 அடியார் அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வைப்புலி கோட்படா அப்படின்னா வைப்புலி அப்படின்னா என்னென்னா செல்வம் அதாவது செல்வம் சேமித்து வைக்கிற இடம், அதுலேருந்து எடுத்துக்கவும் முடியாது கல்வியை. ஓகேங்களா. அப்படி சேமித்து வச்சுருந்தாலும் அதுலேருந்து எடுத்துக்கவும் முடியாது. வாய்த்தீதிர் கேடில்லை அப்படின்னா வந்துட்டு அதாவது அழிவில்லை, அதாவது குறைவில்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா. அதாவது வாய்த்து கூட்டல் ஈது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. வாய் வழியாக வந்துட்டு ஈதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னா ஈதல்னா கொடுக்கறது, வாய் மூலமாக கொடுக்கறது. பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அழிவில்லை அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேடில்லை மிக்க சிறப்புடைய அரசர் செரின் வவ்வார் அப்படின்னா வந்துட்டு கவர்ந்து கொள்வது. ஓகேங்களா. மிக்க சிறப்புடைய அரசர் கூட வந்துட்டு
அந்த கல்வியை வந்துட்டு கவர்ந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா. எச்சம் அப்படின்னா வந்துட்டு செல்வம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. எச்சம் அப்படின்னா செல்வம். இது பார்த்தீங்கன்னா திரிசொல், கற்றவர் மட்டும் அறிஞ்சிக்கக்கூடியதாக வந்துட்டு திரிசொல். ஓகேங்களா. அப்படின்னா எச்சம் அப்படி என ஒருவன் மக்களுக்கு செய்வன என்ன அப்படின்னா வந்துட்டு மக்களுக்கு அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்கிறது அப்படின்னா என்ன, அதாவது செல்வம்னு ஒன்று வந்துட்டு தன் குழந்தைக்கு செய்கிறது என்ன அப்படின்னா விச்சை அப்படின்னா கல்வி, விசிலூதியாவது கல்வி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து விச்சை அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். விசிலூதி கல்வி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. மற்ற அல்ல பிற, மற்றதெல்லாம் வந்துட்டு செல்வமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ விச்சைங்கிறதும் திரிசொல் தாங்க. ஏன்னா வந்துட்டு கற்றவர் மட்டுமே அறிஞ்சிக்கக்கூடியது. ஓகேங்களா. வைப்புலி அப்படின்னா வந்துட்டு பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகேங்களா. கோட்படா அப்படின்னா ஒரு ஆள் கொல்லப்படாது, எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்த்தீயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கேடில்லை அப்படின்னா வந்துட்டு குறைவில்லைன்னு சொல்லி. விச்சை அப்படின்னா வந்துட்டு கல்வி, விசிலூதி கொடுக்கறது வந்து கல்வி. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நாலடியார் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நாலடியை உடைய நூல் அப்படின்னால நாலடியார். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா சமண முனிவர் பலரால் எடுத்துருங்க. நாலடியார் அப்படின்னாவே சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்டது. இது நூல் பார்த்தீங்கன்னா இது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்துட்டு சார்ஸில் சொல்லியிருக்க 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி 14 கணக்கு நூல்களில் நாலடியாரும் ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு அறநூலுங்க. ஓகேங்க. நாலடியாருல அதாவது 14 கீழ்கணக்கு நூல்லையே அதிகமாக இருக்கிற நூல்கள் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தான். அறநூல் 11 இருக்கும், புறநூல் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கும், அகநூல் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஓகேங்களா. மொத்தம் 18, அதுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 400 வெண்பாக்கள் இருக்குங்க, 400 பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா. அறநூல்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெண்பால தான் ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா. 400 + 1, சில இதிலெல்லாம் 401 சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு பாடல் வந்து கடவுள் வாழ்த்து பாடுங்க. ஆனால் 400 பாடல்கள் தான் இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் நாலடியார். இதுக்கு வந்து 4 அடி 400 அப்படிங்கிறது, 4 அடியில் 400 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால 4 அடி 400 அப்படிங்கிற பேர் இருக்குது. இதெல்லாம் முக்கியங்க. 4 அடி 400ங்கிற பேர் வந்துட்டு நாலடியாருக்கு இருக்குது. வேளாண் வேதம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து குட்டி திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஓகேங்களா. நாலடியாருக்கு வந்து குட்டி திருக்குறள் அப்படிங்கிற பேரும் இருக்குது. அதாவது இது திருக்குறளை போன்றே வந்துட்டு அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 முப்பால்களை வந்துட்டு பகுப்பு கொண்டதுங்க. ஓகேங்களா. அதாவது திருக்குறள் மாதிரியே வந்துட்டு அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பகுப்புகளை கொண்டது. அறத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 130 இதுவும் பார்த்தீங்கன்னா பாடலும். இதில் பொருட்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதோட இது 2, இது 6, 0, 260 பாடல்களும். அடுத்தது இன்பத்து பாடலில் 10 பாடல்களும். இது எல்லாத்தையும் கூட்டும்போது 400 பாடல்கள் வரணும். ஓகேங்களா. பாடல் வரணும். இது முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நாலடியார். ஓகேங்களா. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். அடுத்தது 4ம் 2ம் சொல்லுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4ங்கிறது வந்து நாலடியாரையும் 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் இதை வச்சுட்டே வந்தது. இது குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா. வெள்ளத்தால், அதாவது கல்வியினோட சிறப்பு பற்றி ஒரு தனிப்பாடல் திருட்டு கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்த நலால் தீயிலையும் வந்துட்டு வேகாது, கொள்ளத்தால் முடியாது, எடுத்துக்கவும் முடியாது, கொடுத்தாலும் குறையாது. அடுத்தது கள்ளருக்கோ பயமில்லை அப்படின்னா திருடல் கண்டு பயமில்லை, காவலுக்கும் மிக எளிது. ஸோ காவல் காக்கிறது ரொம்ப எளிது. கல்வியினும் உள்ள பொருள் உள்ளிருக்க, கல்விங்கிற அதாவது உள்ள பொருள் உள்ளிருக்க, புறத்தேயார் பொருள் தேடி வெளியில் அலைகின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாடல் தனிப்பாடலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. கல்வியினோட சிறப்பை பற்றி. அடுத்தது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னா வந்துட்டு அது கல்வி தாங்க. ஓகேங்களா. எச்சம் என்று ஒருவன் வந்து மக்களுக்கு செய்வது என்னன்னா வந்துட்டு விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு சொல்லிட்டு விச்சை தான் வந்துட்டு விச்சைங்கிறது கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை, கேடில்லாத செல்வம், அழிவில்லாத அப்படிங்கிற மீனி. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கொடுப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். வாய்த்தீயின், வாய்த்து கூட்டல் ஈயின். ஓகேங்களா. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை, கேடில்லை அப்படிங்கிறது. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது எவன் ஒருவன், எவன் ஒருவன்.
வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு திருக்குறளார் வி முனுசாமி அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா, திருக்குறள் பற்றி மட்டுமே வந்துட்டு சிந்தனை செஞ்சு சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த பாடப்பகுதி வந்து தரப்பட்டிருக்குது. சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூல் எழுதினவர் யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனுசாமி. ஓகேங்களா, தமிழ் மாமுனி அப்படின்னு சொன்னால் யாரங்க குறிக்கும்? திருவள்ளுவர் குறிக்கும். ஓகேங்களா, அதில் இருந்துட்டு வெறும் மாமுனிங்கிறதுல வந்துட்டு முனி மட்டும் எடுத்துட்டு அவங்க வந்து திருக்குறளை வந்து சாமியாக வழங்குறாரு அப்படிங்கிற முனுசாமி. ஓகேங்களா, அப்படி தான் வந்துட்டு கவிஞர் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, எந்த கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக திருக்குறளை பற்றி மட்டும்தாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வாழ்விக்கும் கல்வியில் சொன்னது ஃபுல்லாமே திருக்குறளை பற்றி மட்டும்தான். அது வந்து எந்த இதில் இருந்துன்னா வந்துட்டு சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, ஃபுல்லாக திருக்குறளை பற்றி மட்டுமே சிந்தனை செஞ்சுருப்பார். ஓகேங்களா, உலகில் பல வகையான செல்வங்கள் இருக்குது. அதில் அழியா செல்வம் கல்வி. ஓகேங்களா, அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒன்றுங்க. பிற செல்வங்கள் அனைத்தும் வந்து அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியின் இன்றியமையார் கற்க வேண்டிய நூல்கள் கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு எல்லா மனிதனும், அதாவது மனிதன் வந்துட்டு தனித்தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு வாழை இது வச்சோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு கன்றாயி பூவு காய் அப்படி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே அறிஞ்ச ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பசு இருந்துச்சு அப்படின்னா வந்து பெருசாகி வந்துட்டு கன்றினும் பால் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ண முடியுது. ஆனால் வந்துட்டு நம்மளோட, அதாவது மனிதரில் வந்துட்டு இவங்க இப்படி வருவாங்க அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணாத ஒரு இது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜீவன் அப்படின்னா வந்துட்டு அது மனிதன் தான். ஈவன் புத்லிபாய் அம்மையார் கூட வந்துட்டு காந்தியடிகள் பிறந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்களோ வழியா, இது மாதிரி ஒரு மகாத்மா பிறந்திருக்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, காலமறிதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதாவது காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. எல்லாமே போனால் வந்துடுங்க, ஒரு மேசை நாற்காலி போனால் வந்துடும். ஆனால் வந்துட்டு ஒரு பையன் ஒரு தேர்வு நேரத்தில் ஒரு நாட்கள் வந்துட்டு 4 நாட்கள் வீண் பண்ணானா அது திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறதா வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதற்காக திருவள்ளுவர் எழுதின முக்கியமான 2 அதிகாரம் என்னன்னா காலமறிதல் கல்வி அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் போனால் திரும்ப வராது அப்படிங்கிற மாதிரி காலமறிதல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா செல்வமுமே அழிஞ்சு போகும். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மரம் இருக்குதுன்னா அது கொஞ்ச நாளில் வந்துட்டு அழிஞ்சிரும். ஒருத்தர்கிட்ட செல்வம் இருக்குதுன்னா அது கொஞ்ச நாளில் அழிஞ்சிரும். ஒருத்தங்கிட்ட ஒரு மிகப்பெரிய கட்டடம் இருக்குது, அதாவது பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அது அழிஞ்சிரும். ஆனால் அழியாமல் இருக்கிற ஒரே செல்வம் வந்துட்டு கல்விதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருவள்ளுவர் அதையும் திருவள்ளுவர் சொன்னது தான் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்தனை ஃபுல்லாமே வந்துட்டு திருவள்ளுவர் பற்றி தான். ஸோ சிந்தனை களஞ்சியம்ங்கிறது திருவள்ளுவர் பற்றி எழுதினது, திருக்குறளார் வி முனுசாமி எழுதினது. ஓகேங்களா, கேடில் விழிச்செல்வம், அதாவது கேடில் அப்படிங்கிறது அழியாத, வறுமை தீமை அப்படின்னு நிறைய இருக்குது கேடு அப்படிங்கிறதுக்கு. இங்கே வந்துட்டு அழியாத விழிச்செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான் ஒருவருக்கு. மாடல்ல அப்படின்னா மாடு அப்படின்னா வந்துட்டு செல்வம்ங்க. ஓகேங்களா, இது திரிசொல்லுங்க. அதாவது கற்றங்கள் மட்டும் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இதுதான் வந்துட்டு திரிசல். ஓகேங்களா, மாடு அப்படிங்கிறது செல்வம். ஓகேங்களா, மாடெல்லாம் செல்வம்னா மற்ற செல்வமெல்லாம் வந்துட்டு செல்வம் கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஒளி விளக்கு அப்படின்னு சொன்னதில் என்னென்னா ஒருத்தங்க கல்வி கற்றுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு கல்வி ஒரு ஒளி விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது கல்வின்னு சொல்கிறாங்க. ஒருவன் கற்றுவிட்டால் அந்த கல்வியை வந்து அப்படியே இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து தரணும். அந்த தான் வந்துட்டு பலருக்கு தருவதா ஒளி தருவது கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. இது வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. கல்வி இல்லாத நாட்டை எதோட வந்துட்டு ஒப்புமைப்படுத்துகிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா விளக்கில்லாத வீட்டுக்கு வந்துட்டு ஒப்புமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா விளக்கு இல்லாத வீட்டில் யாரும் குடியிருக்க மாட்டாங்க, அந்த வீடு இருட்டாக இருக்கும். ஸோ கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கல்வி இல்லாத நாட்டை விளக்கில்லாத வீடுக்கு சமமாக அவர் சொல்கிறார். ஓகேங்களா, கற்றவரும் கல்லாதவரும். ஓகேங்களா, விலங்கோடு மக்கள் அணையர். எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா வந்துட்டு விலங்கோடு மக்கள் அணையர்னா விலங்குகளோட சமமானவங்க. அப்படின்னா எந்த மக்கள் அப்படின்னா வந்துட்டு கல்லாதவங்க, அதாவது இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவர் இல்லாமல் மற்றவங்க தான் வந்துட்டு விலங்கோடு மக்கள் அணையர், விலங்குகளுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. கற்றவர்கள் தான் வந்துட்டு
மக்கள் கல்லாதவங்க விலங்குக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேங்களா, இதை சொல்கிறவர் திருவள்ளுவருங்க. ஓகேங்களா, திருக்குறளில் வந்துட்டு கல்வி இல்லாத வந்து விலங்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, விலங்கு வந்துட்டு சொன்ன பேச்சை கேட்காது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு திங்கு. விலங்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயத்தை எதுவுமே தானாக செய்யாதுங்க. ஒரு பொருளை போய் உடைக்கணும் உடைச்சிரும், ஒரு ஆளை முட்டணும்னா முட்டுரும். ஆனால் பால் கலக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அது தானாக செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி அதாவது தானாக எந்த நல்ல செயலையும் செய்யாதவங்க தான் வந்துட்டு கல்வி கற்காதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திருவள்ளுவர் கல்வி கற்றவருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஓகேங்களா, நல்லதை தேடி உய்ப்பது செலுத்துவது தான் வந்துட்டு அறிவு அப்படின்னு சொல்கிறார். நன்றின்பால்னா நல்லதின்பால் செலுத்துவது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, இதையும் திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்க, கல்வியும் பள்ளியும் அதாவது பள்ளி கல்வியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பள்ளிக்கூடம் போகிறதே என்னக்காக அனுப்புகிறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து நல்ல குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்விக்கு வந்து அனுப்புகிறோம். அங்கே ஆசிரியர் இருக்கிறதுனால மாணவர்களோட தனித்திறமையை அறிஞ்சு அவங்க மருத்துவர்களா பொறியாளர்களா இல்லை அறிஞர்களான்னு கண்டுபிடிச்சு அதை நோக்கி செலுத்துறதா வந்துட்டு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி வந்துட்டு கோயில் அப்படின்னு கோயிலுக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். இருக்குங்க, பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேற்கோள். பள்ளித்தனம் அனைத்தும் பள்ளியை பாரதியார் வந்துட்டு கோயில்னு சொன்னார். ஓகேங்களா, பள்ளிய பாரதியார் மோனை இருக்குது இல்லைங்களா, அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்துட்டு மோனையிலே இருக்கிற பாரதியார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, பள்ளியில் தான் வந்துட்டு குழந்தைகளோட எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுது. மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் மேதைகளாக ஆக வேண்டும்ங்கிறதுக்காகவே பள்ளிக்கூடத்தை அனுப்புகிறாங்க. அதனால் வந்துட்டு பள்ளிக்கூடத்தை வந்துட்டு கோயிலுக்கு சமமாக இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு ஆசிரியர் வந்துட்டு மாணவர்களுக்கு கற்றுத்தராங்க அப்படின்னா வந்துட்டு எடுக்க வந்துட்டு கொடுக்க கல்விங்கிறது வந்துட்டு உயர்ந்து கொண்டே போகும். இது ஓகேங்களா, இந்த கல்வி வந்துட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்துட்டு எனக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆசிரியரும் கேட்க மாட்டாங்க. ஸோ எப்படிப்பட்ட செல்வமாக இருந்தாலும் வந்துட்டு கொடுக்க குறையும். ஆனால் வந்துட்டு கல்வி பார்த்திங்கன்னா கொடுக்க வளரும். ஸோ கல்வி ஒரு அழியாத செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கற்க கசடற அப்படின்னா வந்துட்டு கற்பதை வந்துட்டு கசடற அப்படின்னா கசடு அப்படின்னா வந்துட்டு குற்றம், கசடற அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்கணும்னு சொல்கிறாங்க. படிக்க வேண்டிய நூல்கள் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் 10 புத்தகம் எழுதுறாங்க, சில பேர் 50 புத்தகம் எழுதுறாங்க. ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதியிருக்காரு. இதனால தாங்க திருக்குறளார் வி முனுசாமி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒவ்வொரு புத்தகமும் பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி மட்டும்தான் சிந்திச்சு எழுதியிருப்பார். ஸோ சிந்தனை களஞ்சியம் திருக்குறளான வி முனுசாமி. ஓகேங்களா, அப்படி என்றால் சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சில நூல்கள் பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். ஓகேங்களா, சில நூல் படித்த உடனே விளங்கும். சில நூல்கள் பார்த்திங்கன்னா ஆழமாக படிக்க தான் வந்துட்டு சிந்திக்க தான் வந்துட்டு அது புரியும். பூமியில் சில பொருட்கள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக மேலேயே முளைக்கும். அது வந்துட்டு ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா தோண்டி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நூல்களை வந்துட்டு தோண்டி நம்ம வந்து படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற பொருள்கள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதை சொன்னார். ஓகேங்களா, எதை படிக்க வேண்டுமோ அதை தான் படிக்க வேண்டும். நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியதை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி வாழ்வில் நடந்து உயிர்படுவோம். அப்படி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. ஸோ திருக்குறள் வகுப்புகளை நடத்தியும் தொடர் சொற்புகளையும் நடத்தியவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேரிலேயே திருக்குறளார் வி அப்படின்னு திருக்குறளார் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னா முனி தமிழ்மா முனி அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்க? திருவள்ளுவர் தான் சொல்லுவோம். அந்த முனியை எடுத்துகிட்டு திருவள்ளுவர் சாமியாக வேண்டினார் அப்படி மன்னிச்சார் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுட்டு முனுசாமி அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. நகைச்சுவை ததும்பும் பேச்சால் மக்களை ககர்ந்தவருங்க. ஓகேங்களா, நகைச்சுவை ததும்பும் பேச்சால் மக்களை கவர்ந்தவர். வள்ளுவர் உள்ளம் அவர் எழுதின நூல்கள் பார்த்திங்களா எல்லாமே வள்ளுவர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். வள்ளுவரோட உள்ளம் அறிஞ்சிட்டாரு, வள்ளுவர் காட்டிய வழியை தெரிஞ்சுக்கிட்டாரு. வள்ளுவரினுடைய நகைச்சுவை திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. ஆனால் புகழ்பெற்ற நூல் அப்படின்னா வந்துட்டு உலக புதுமுறை திருக்குறள் உரை விளக்கம். ஓகேங்களா, உலக புதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் தான் வந்துட்டு மிகவும் புகழ்பெற்ற நூல். அதாவது உலக
உலக புகழ்பெற்ற உலக பொதுமுறையை பற்றி எழுதின உரை விளக்கம் தான் வந்துட்டு இவருக்கு புகழை பெற்று தந்திருக்குது. ஓகேங்களா. இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்து அழப்பட்டது. ஓகேங்களா. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் பார்த்தீங்கன்னா காலம் அறிதல். ஓகேங்க. கல்வி இல்லாத நாடு எதுக்கு சமமாக இது பண்ணாங்க அப்படின்னா விளக்கில்லாத வீடுக்கு சமமாக இது பண்ணியிருந்தாங்க. பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என பாடியவர் பார்த்தீங்கன்னா பள்ளி பாரதியார். ஸோ மோனையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். ஓகேங்களா. இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவை எல்லாம். இவை எல்லாம்.